தமிழுறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர சகோதரங்கள், உறவுகள், அன்பு நெஞ்சங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை பழமையாக சொல்கிறோம், சிறப்பாக செய்திருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெறுமனே ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு காணொலியாக தான் இருக்கும், வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க. அவங்களுடைய உங்களோட கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட கருத்துக்கள் வந்து வருகிற காலங்களில் உங்களோட கருத்துக்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி 2024 ஆண்டு கச்சேரியை மாவட்ட செயலகத்தை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தை வந்து திராய்மடுக்கு மாற்ற போகிறோம். அது உத்தியோகபூர்வமாக ஜிஎஸ் வந்து எங்களுக்கு புதுநர் கிராம சங்கத்துக்கும் ரவியாதேசுக்கும் அறிவித்து கொண்டுட்டாங்க, தீவிரமாக அறிவித்து கொண்டுட்டாங்க. அப்போ அது ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் இப்போ அது எங்கே இருக்குது, புதுசாக திறக்கிற கட்டிடங்கள் எங்கே இருக்குதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அதை நாங்கள் அவங்க கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வுக்காக தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் அந்த வழிகளை வந்து எங்கே இருக்குது, அதில் போனால் லேசாக போகலாமன்ற நிலப்பாடோட நாங்கள் அந்த வழியை கொஞ்சம் காட்டுறதுக்காக போகிறோம். முடிஞ்ச வரையில் வந்து நண்பர்கள், சகோதரங்கள் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இந்தியாவில் திரும்பி பார்க்குறீங்கன்னு சொன்னால் வெவர் மைதானம் மக்கள் வங்கியால் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது கூட இருக்குது, கிரிக்கெட் நடக்குது. மற்ற வங்கியால் ரவுண்ட் போட் இங்கே திரும்பினோம்னு சொன்னால் நாங்கள் டவுனுக்கு போகலாம். அங்கே உங்களுக்கு தெரிகிறது வந்து காந்தி பார்க் தெரியுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காந்தி பார்க் தெரியும். இப்படியே வந்தோம்னு சொன்னால் அழகான இதுகள்லாம் இருக்குது. இந்த கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களை மறக்காமல் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களோட கருத்துக்களை நீங்கள் கேட்டால் தான், நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை என்ன செய்யலாம், இப்படி செய்கிறதுன்றதை வந்து நாங்கள் பரிசோதிக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியம். இந்தியாவில் சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆர்ப்பாட்டமும் பத்திரிகையாளர், ஊடகவியாளர் வந்து அவருடைய மரபை நிலைநாளை முன்னிட்டு இன்றைக்கு அவங்களுடைய ஒரு சுற்ற நாளாக இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறாங்க, அனுசரிக்கிறாங்க. அதாவது அங்கால போனாங்க, இந்தியாவில் போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் நேராக பார்ப்போம். வணக்கம், பாருங்கள். இது அங்கால போனால் இந்தியாவில் மார்க்கெட் நம்ம நேராக போவோம். நாங்கள் எது லேசான வழியோ அதைத்தான் நான் காட்டுறேன். 2-3 வழிகள் இருக்குது, போகிறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. நாங்கள் ஒரு இலவான வழிகளுக்கு தான் நாங்கள் பின்பற்றோம். அந்த இலவான வழியை உங்களுக்கு நான் காட்டுறோம். முடிஞ்ச அளவில் இந்த வீடியோ வந்து பயனுள்ள அமைந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆகவே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, நண்பர்களுக்கு மறக்காமல் நீங்கள் அதை பகிருங்க. மற்றவங்க கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2 விஷயத்தையும் ஆழமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்ற இந்தியாவில் பெட்ரோல் செட் அதுக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது, அதை தனியாக பேசுவோம். வரலாறு பஸ் போகுது, கல்முனை மட்டக்களப்பு பஸ் போகுது. நம்ம கல்முனை மட்டக்களப்பு இப்போ கல்முனை போகுது, அந்த பஸ் வந்து கல்முனை போகுது. இப்போ நம்ம போகிறோம், இப்போ இந்தியாவில் ரிங் ரோட்டுக்கு போகிறோம். அப்படியே போகிறோம். என்னோட பொடியங்க நிற்கிறாங்க, போகிறோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சின்ன ஆஸ்பத்திரி போலீஸுக்கிட்ட நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் இവിടുത്തെ நம்மளோட நண்பர்கள் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஹாய்னு சொன்ன நண்பர்களே, ரைட், ஓகே. அவங்க என்னென்னு சொன்னால் இப்போ சில வேளையில் வந்து கல்முனையிலேருந்து இப்போ பொத்துவில், கல்முனை, அக்கரைப்பத்து, அம்பாறை சைட்லேருந்து வாராக்கள் பெரும்பாலும் வந்து இவ்விடத்தெல்லாம் நீங்கள் இறங்க வேணும். இப்போ அங்கால இந்தியாவில் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வலு குறைவு. இப்போ நீங்கள் இவ்விடத்தை இறங்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இருக்கும். இதில் நிற்கிற ஓட்டோ நம்மளோட பிடிங்க தான் ஓட்டோ இருக்கா, பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? 100 ரூபா. 1 கிலோமீட்டருக்கு அவங்க 100 ரூபா எடுப்பாங்க. இப்போ இங்கேருந்து சராசரி எவ்வளோ வருமன்றீங்க கூட்டாளி? 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்குள்ளே வரும். 6 கிலோமீட்டர் 6 வரை வேணும். 7 கிலோமீட்டர் வரும். அப்போ என்ன சொன்னால் வளமையாக அதில் வந்து 7 தப்புனா 8 7க்கும் 8க்கும் இடையில் வருமன்றார் ஐயா பழையாள். ஆமாம்.
ரைட். அதில் அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து சராசரியாக வந்து அவங்க 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மற்ற கணக்கில் பார்த்துக்கொள்ளுங்க. சில வெட்டுப்பாட்டியும் தெரியுதாக்கும் தானே, அது ஸ்டாண்டுக்கு இல்லாமல் வெட்டுப்பாட்டியும் தெரியுது. அவங்களுக்கு வளமையாக போட்டியாக வந்துடுவாங்க. பார்த்து அதுக்குரிய மாதிரி ஆயுதப்படுத்தி கொள்ளலாம். அப்போ நீங்கள் தரிப்பிடம் பண்ணி வந்தால் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. எதுவும் சாமானில் எதுவும் மிஸ் பண்ணாலும் அவங்க அதுக்குரிய இடத்த வந்து நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். வேறுன்னு சொன்னால் அது பெரும்பாலும் சாத்தியப்படாது. வெளியில் ஆட்டோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சாமான் கூட திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். அவங்க எங்கே நிற்பாங்க எவ்வளோ நிற்பாங்கன்னு சொல்ல தெரியாது. தரிப்பிடத்தில் ஆட்டோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் தரிப்பிடத்தில் கட்டாயம் அந்த ஆட்டோ ஓடுறது வந்தே ஆகும். உங்களுக்குரிய சாமானை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோத்துக்கிட்டே. ரைட், ஓகே. அப்போ நீங்கள் இடத்த பொலிசிக்கிட்ட சின்னாஸ்பத்திரி அவடத்துக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சங்க உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களோட ஓட்டோவில் வந்து சராசரி ஒரு கிலோமீட்டருக்கு 100 அப்படி எடுப்பாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 100 ரூபா. வளமையாக எல்லாரும் அப்படி தான் எடுக்கிறதா இதில் தரிப்பிடங்கள். ரைட், ஓகே. அதுக்குரிய மாதிரி நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடலாமா? வாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நன்றி சகோதரம். நன்றி. இது நம்மளோட சின்னாஸ்பத்திரி ஆட்டோ தரிப்பிடமா? இவிடத்தை வந்தீங்க அங்கால வந்து அந்த கல்முனை ரோட், அதை அப்படியே அங்கால பக்கம் வந்தீங்கன்னா கல்முனை அக்கறை பற்றி போட்டிருந்து வாராக்கள் அவடத்தை முன்னுக்கு தான் இறக்குவாங்க. கொமர்ஷியல் பேங்க் தான் இறக்குவாங்க. இறக்கி நீங்கள் அவடத்தையும் ஓட்டோ இருக்குது. அப்படி இல்லை சவரன்னு பற்றிக்கிட்ட வந்து இவிடத்தையும் வந்து பிடிக்கலாமா? இவிடத்தையும் வந்து பிடிக்கலாம். அவங்க இவிடத்தை வந்தீங்கன்னா லேசாக இருக்குங்க. இது ரிங்க ரோட். அங்கேருந்து வேறாவிலேருந்து வர்ற தான் இதுதான். நாங்கள் இப்போ போக போகிறோமா? வாங்க போய் பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். வாழைக்கேனையை போகிற பஸ் தான் நினைக்கிறது. வாழைக்கேனை மட்டும் அங்கே கொஞ்சம் முன்னே போவோம். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே சிக்னல் இருக்குது. இங்கே வந்து ஹிந்து கோயில் கிரவுண்ட் இருக்குது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்து கோயில் கிரவுண்ட் இருக்குது. இது முன்னூறு சிக்னல் இருக்குது. இதெல்லாம் வந்து வங்கிகள், மற்றது தேவாலயங்கள், மற்றது அபான்ஸ் இருக்குது. மற்ற இந்தியாவிலையும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. டீசென்ட் பெட்ரோல் செட். அதுக்கும் வரலாறு இருக்குது. அதுக்கும் பெரிய வரலாறு இருக்குது. கொஞ்சம் முன்னே போவாங்க. நல்லா போட்டுதாங்க. இப்படியே மூவாகலாம். வாங்க அப்படியே போவோமா? 25 நிமிஷம் வரைன்னா அதில் கடந்து போகலாம். 25 செகண்ட் வரைனான்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கின்றபடியால் இதான் இந்தபடியால் கொஞ்சம் நடமாட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் ரவிக்காமல் நினைக்கிறாங்க. சாப்பாடு கடைகள், மற்றது தங்குற வசதிக்கிற ரூம்ஸு, மற்ற இங்கே டயலாக் ஆஃபீஸுகள் இருக்குது, வழக்கடைகள். நாங்கள் போகிறப்ப ரிங்கரோடெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு லேசான வழி ஒன்றது நான் சொல்கிறேன். வழிகள் நிறைய வழிகள் இருக்குது. போகிறதுக்கு கச்சேரி போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஒரு லேசான வழியை பிடிச்சி போவோமா? இப்போ சொன்னால் இப்போ கல்முனை அக்கரைப்பத்து, கொத்துவீல், அக்கரைப்பத்து, அம்பாறை, மற்றது கல்முனை அங்கெல்லாம் சைட்லேருந்து வாராக்களுக்கு இது கொஞ்சம் தெரியாதாக்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். தெரிஞ்சாக்களுக்கு நம்ம அந்த கல்லடி பாலம் இருக்குது தானே, அந்த கல்லடி பாலத்தாலையும் இறக்க சைட்டால் போகிற வீதியாலையும் ரோட்டாலையும் போகலாம். தப்புனா அரசடி ரவுண்டை போட்டுருவோம். அந்த அரசடி ரவுண்டை போட்டாலையும் போய் கொள்ளலாம். தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் அதில் ஈஸியாக போவாங்க. கொஞ்சம் புதுசாக வாராக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில். அப்போ நீங்கள் போகலன்னு சொன்னால் இப்படி வந்தீங்கன்னா லேசாக இருக்குது. நம்ம 4 லைன் வந்து ஏறாவது 4 லைன் தான் இருக்குது. பொதுவாக வந்து ஏறாவது ரிங்க ரோட், ரிங்க ரோட்டால் போய் கொண்டுடுறோம். இதுதான் ஏறாவது 4 லைன் தான். இங்கே தம்டோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக இதான் ஃபுல்லாக கடை தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகள் தான். ரிங்கோட போய் கொண்டுருக்கோம். இது வாழைச்சேனை ஏறாவூர் வாழைச்சேனை பொங்கடியால் போகலாம். போகிறாங்க ஆட்கள். வெள்ளக்குடி ஜங்ஷன் சொல்கிறது, நம்ம வெள்ளக்குடி ஜங்ஷன் சொல்கிறது தான். இந்தியாவில் போன மனுஷனா பஸ் ஸ்டாண்டுக்கு மற்ற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் போடணும். வளமையாக வாராக்கு இப்போ நேராக போகிறாங்க. வந்து நாங்கள் சொன்னால் இப்போ நாங்கள் திருப்பரந்துரைக்கு மற்றது பிள்ளையாரடி கொக்குவில், மற்றது
இந்த ஊரணி சின்ன ஊரணி அதில் போகிற லைனுக்கு தான் இப்போ போகிறோம்மா ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இந்த அவரத்தை போனோம்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்குது உங்களுக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னூறு இந்த இதால் போனால் இது இருதயபுரமா, இந்த இதால் போனோம்னு சொன்னால் இருதயபுரம். இதாலையும் போகலாம், அந்த வளமை அந்த தெரிஞ்ச ஆக்களுக்கு இதாலையும் போய் கொள்ளலாம். பூசாவாராக்கள் கொஞ்சம் திறமைப்படுவீங்க. நீங்கள் இப்போ பூசாவாராக்கள் நீங்கள் இந்த மெயினாலே போய்க்கொள்ளணும், கொஞ்சம் லேஸாக இருக்குது உங்களுக்கு. இப்படியே வாங்க இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இடத்துல இந்த தண்ணியில் ஓட்டோ நீங்கள் எடுக்கலாம். நம்மளோட பொடியங்க நிற்பானுங்க எடுக்கலாம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தபடி ஆக ஒருத்தரையும் காண இல்லை, கடன் லீவ் போட்டுட்டாங்க அவ்வளோ தெரியுது. இதாலையும் போக்குள்ள இன்னும் ரெண்டு வழிகள் இருக்குது. வளமையாக ஒரு பஸ் ரூட்டுகள் போகிற வழியும் இருக்குது, இல்லை நம்ம இடத்தாலையும் போன லேசு தானே நிலப்பாடலும் இருக்குது. நம்ம இடத்தால போகலாம். அதுக்கு வர மீன் விடலாம். அடுத்த ரூட் வந்து பஸ் இருக்குது. பஸ்ஸும் அதில் 2-3 பஸ்ஸுகள் போட்டிருக்காங்க. அந்த டைமுக்கு தான் சாத்தியப்படும்னு தெரியல. இப்படியே வந்தோம்னா அந்த முன்னாலே திரும்புகிற உள்ள என்னால் போவோமா. இப்படியே வாங்க, இப்படி வந்தீங்கன்னா முன்னால் நம்ம திரும்பி போக முடிய நேரத்துக்கு வாங்க. நம்ம இப்போ எவ்வளோத்த நிற்கிறோம்னு சொன்னால் இப்போ பிள்ளையாரடி போகிற பிள்ளையாரடி மார்க்கெட் கொக்கில் மார்க்கெட் அவடத்துக்கு முன்னுக்கு தான் இருக்குது. அவடத்தை போகிறோம். இந்த உங்களுடைய லேசாக இருக்குமென்றதுக்காக நாங்கள் வேலை போகிறோம். அடுத்த ரோட் இருக்குது, பஸ்ஸாலையும் போகலாம். நம்ம வார டைமுக்கு அந்த பஸ்ஸு விளக்கம் எனக்கு தெரியல. அவருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். வாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னே போய் வீடியோ பார்ப்போமா. நாங்கள் இப்படியே வந்துட்டோம். இப்போ நாங்கள் இப்போ சொன்னால் இப்போ கொக்கியில் டோட்டலாக போய் கொண்டிருக்கோம். அதனால் பிள்ளையாரடி இல்லைன்னா கொக்கியில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கெட் வந்து நாங்கள் இப்போ போகிற வழியிலேருந்து கொஞ்சம் ஒரு 150-200 மீட்டருக்குலாம் இருக்குது. நாங்கள் அங்கால பக்கம் போகாமல் நாங்கள் இதாலேயே இப்படியே வந்த வழியாலேயே நாங்கள் பயணிப்போம். இப்போ தானே இப்போ பார்க்குற ஓரங்கள் கொஞ்சம் லேசான ஒரு முறையாக இருக்கும். தெரிஞ்சாக்கள் அதில் மாறியும் போய்க்கொள்ளும். இதாலையும் போகலாம். இதால் போனோம்னா அப்படியே நம்ம மார்க்கெட்டுக்கு போய்க்கொள்ளலாம். மார்க்கெட்டில் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி போகலாம். இருக்குது தனியாக வளைவு கவனம் வரணும். வளைவு ஒன்று இருக்குது. இதாலையும் வரலாம். இதாலையும் வரலாம். இந்த பாருங்கள் பிள்ளையாரடி கொக்குவில் வீதி என்று போட்டிருக்கு. இதாலையும் வரலாம். ஏறாவூர்லேருந்து வர ஆக்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இதாலையும் வரலாம். இதாலையும் வரலாம். நீங்கள் தெரியாத ஆக்கள் நீங்கள் நம்ம வந்த வழியாலே நீங்கள் வாங்க. சரிதானே? நாங்கள் வந்த வழியாலே வாங்கலாம். சரிதானே? இதாலே போகுமா சொன்னால் அந்த ஸ்கூல் இருக்குது பிள்ளையாரடி மட்டக்களப்பு கொக்குவில் விக்னேஸ்வரா வித்யாலயம் என்று இருக்குது. இங்கே எடுங்கப்பாங்க. இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூல் வேலையை அப்படி பக்கத்தில் போடலாம் தான். இப்படியே வாங்கலாம். நேராகவும் இருக்குது, நேராக போயிட வேணாம். ஸ்கூலுக்கு முன்னால் போகிற ரோட்டு பெண்ட் பண்ணோம்னு சொன்னால் லேசாக இருக்கணும். ஸ்கூல் இருக்குது அவ்வளோத்தில். நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு முன்னாலே போகிற ரோட் தானே. இல்லை பாருங்கள் வாகனங்கள் வருது. வேலையை போகிறோம். அப்படி ஸ்கூலில் வந்தோம்னு சொன்னால் முன்னுக்கு அப்படியே நேராக வந்தோம்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு 100 மீட்டர் அளவில் வந்து அந்த தூவி ஒன்று இருக்குது. நினைவு தூவி ஒன்று இருக்குது. அந்த தூவியாலே அப்படியே நீங்கள் வீடுகளும் போகணும். வீட்டுக்கும் போகணுமா. அங்காளைஞ்சால திரும்பிடாமல் வந்த வழியாளு நம்ம அப்படியே வீட்டுக்கும் போகணும்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும். தூவி அப்படியே நேராகவே போயிருக்கோம். ஓடிக்கொண்டாயிருக்கு சொல்லவே இல்லை. அப்படியே வாங்க அப்படியே நேராக வாங்க. அங்காளைஞ்சால போயிடவேணா நீங்கள் நேராக போனீங்கன்னா சத்திரகுண்டான போக வேண்டிய சட்டம் வரும். அங்காளைஞ்சால திரும்பிடவேணா. பஸ்ஸுகள் வந்தால் எந்த சொல்லலாம் போகிறது. பிள்ளையாடி மார்க்கெட்டாட நான் சொன்ன பிள்ளையாடி மார்க்கெட்டு அதால் எடுத்துகிட்டு அப்படியே பஸ் நேராக போயிடும். நீங்கள் இதால் தான் நம்ம போகணுமா. இதுதானே முச்சக்கரை வண்டி தரிப்பிடம் மட்டும் போட்டிருக்கு. இல்லையும் ஓட்ட பிடிச்ச போகலாம். போகிறா நேராக தான் போகணும். வாங்க போகணுமா. வேலை போகணும் சொன்னால் நம்மளோட சுவிஸ் கிராமம் முன்னுக்கு வர சுவிஸ் கிராமம் ராயம்பேடு வந்து லைன் தான் போகிறோம். வாங்க அதில் 3 ரயில்வே க்ரோஸ் இருக்குது. நம்ம இடத்துல இருந்தால் அதில் ஒரு 50-60 மீட்டருக்குள்ள ரயில்வே க்ரோஸ் இருக்குதுதான். அப்படியே நம்ம ரயில்வே க்ரோஸ் தாண்டி வந்துட்டோம். ரயில்வே க்ரோஸ் தாண்டி அப்படி நேராக வாங்க. அங்காளைஞ்சால திரும்பிட வேணாம். தெரிஞ்சாக்கள் தான் போவாங்க. அதுலேயும் கொஞ்சம் வழி வந்துருக்குது. நீங்கள் அங்காளைஞ்சால திரும்பிட வேணாம். அப்படி நேராக வாங்கலாம். நேராக வந்தால் ரயில்வே க்ரோஸ் தாண்டி நேராக வந்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ள அடுத்த பெண்டு வரும். இதில் மாதா சுருவமெல்லாம் இருக்குது. அடுத்த பெண்டு வரும். அப்படியே வாங்க.
அடுத்த பெண்டு அந்த வலப்பக்கம் திரும்பாமல் இடப்பக்கம் திரும்பணும். நான் வார பெண்டில் வந்து ரயில்வே கிராஸை தாண்டி வார பெண்டில் வந்து வலப்பக்கம் திரும்பாமல் இடப்பக்கம் திரும்புங்க. வலப்பக்கத்தாலையும் போகலாம், அது கொஞ்சம் சுற்று கூட நம்ம பேசாமல் இடப்பக்கத்தாலே போயிடுவோமா, இடப்பக்கத்தாலே போயிடுவோம். இதெல்லாம் போகிறோம். இந்த நம்மளோட ஆர்டிபி பேங்க் உரிய இடம் ஒன்று இருக்குது. அங்கால பக்கம் போயிடாமல் நம்ம இந்தியாவில் பக்கம் தான் போகணுமா. இந்த சரி பாருங்க, இடத்துலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பூசத்தோப்புற கச்சேரி தெரியும் நமக்கு. இந்தியாவில் ஃபுல்லாக கொஞ்சம் பணந்தோப்புகள் இருக்குது. நம்ம இதெல்லாம் போகிறோமா. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே போய் பார்ப்போம். நம்ம நேராக வந்தோம்னா பணந்தோப்பு அதில் முன்னுக்கு இருக்குது தானே. ரயில்வே பஸ் தாண்டி ஒரு 200 மீட்டர் நீங்கள் அப்படியே வரக்குள்ள இடப்பக்கம் திரும்பணுமா. இடப்பக்கம் திரும்பி அப்படி அவடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த கட்டிடம் தெரியும், அந்த கட்டிடம் தெரியும். அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அதில் சைத்தாலையை வந்து நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அவடத்தில் வந்து ஒரு 200 மீட்டருக்குலாம் கட்டிடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அங்கே பெரிய கட்டிடம் உண்டு. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கட்டப்படி இருக்குதான் இடையில் கோயில்களுமே இருக்குது. அதில் பார்க்க நல்ல பெரிய வசதியோட தென்னந்தோப்புகளும் முந்திரியம்பலம் வேணுமா, தென்னந்தோப்பு வேணுமா, ஐயா ஒரு ஆள் தண்ணி எடுத்து கொண்டிருக்கார். மாமரத்துக்கு மாமரங்கள் எல்லா விதமான ஒரு வசதிகளும் இருக்குது. கட்டப்படி இருக்குது. இதுதான் நாங்கள் புதிதாக வந்து திறக்கப்படவிருக்கின்ற மாவட்ட செயலகம் பெருசாக போட்டு பாருங்கள். நாங்கள் பின்னால் அப்படியே அந்த நேராக போகலாம். நேராக அப்படியே காட்டணும். பார்த்திங்கன்னா மாவட்ட செயலகம் அப்படியே இருக்குது. நாங்கள் பின்னாலையும் லைட்டாக பின்னாலையும் போகலாம். நாங்கள் ஒரு பின்னாலையும் ஒரு காட்சி பார்த்துட்டு வரோம். மீன்கருங்களை பார்க்கலாம். சின்ன அதனால் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. கிளாமரம், மாங்கண்டு, மற்றது பூமரங்கள்லாம் இருக்குது. அழகுபடுத்திக்கிறது. இது சம்பந்தமாக விளக்கங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோக்களை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நாங்கள் வார வழியை தான் காட்டுறோம். உங்களுக்கு வார வழி ஏதாவது என்ன வரலாம் என்னென்ன பாடுகள் அதுக்காக வழியைத்தான் நான் காட்ட வந்திருக்கேன். நீங்கள் சில பேர் கேட்பீங்க ஏதாவது எப்படி நான் பாரவேன்னு சொல்லி, அதுக்காகத்தான் நாங்கள் அந்த வழியை காட்ட வரோம். இதாலையும் வரலாம். நாங்கள் இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இதாலையும் வரலாம். நாங்கள் வந்து மெயினால் உங்களுக்கு லேசான முறையாக ஒரு வழியைத்தான் நாங்கள் காட்டியிருக்கோம். இதாலையும் வரலாம். இப்போதைக்கு அடுத்தடுத்த வீடியோட பார்ப்போம். நீங்கள் வந்த வழியைத்தான் நாங்கள் திரும்ப போகிறோமா. நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம். திரும்ப சொல்கிறோம். முடிஞ்ச இது வந்து இந்த வீடியோ வந்தீங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க. உங்களோட கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட கருத்துக்களை வந்து வர காலங்களில் வந்து வர நாட்களில் வந்து எதிர்பார்க்குறோம். உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கூட நாங்கள் உங்களுடைய சிறப்புகள் கொஞ்சம் மெல்ல நாங்கள் சிறப்பாக செய்யறதுக்குரிய வழிமுறையெல்லாம் கையாளவும். உங்களுடைய கருத்துக்களை வேணும். மற்றது பெரும்பாலும் இதை நீங்கள் பகிருங்க. இதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவிடுன்றபடியால் நீங்கள் அதை பகிருங்க. தெரிஞ்ச நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். நன்றி.